இன்னும் ஃபாஸ்டிங் முடியல, ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கோம்? 3 நாள் வெறும் சாப்பாட்டில் மட்டும் இல்லை, அந்த அம்மா 3 நாள் புசிக்கவும் இல்லையா, குடிக்கவும் இல்லையா, வந்து நிற்கிது ராஜாவுக்கு முன்னாடி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே, முடிக்கிற வரைக்கும், ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க, வெளியே வராதிங்க. வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா, ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. எஸ்தர் 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ என்ன யோசிச்சிருக்கணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம், இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம். ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும், பிடிக்கணும். அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும், நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும். அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை. நான் ராஜவஸ்திரம் தரிச்சிட்டேன், என் முகம் எவ்வளவு வாட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும்.